வணக்கம், இது உங்கள் கட்டல் எழுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு புக் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா குழந்தைங்களுக்கு இண்டிபெண்ட்டாக ரீட் பண்ணுறதுக்கு என்ன புக் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஒரு வீடியோ ஏற்கனவே பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணலன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த புக்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு கம்ஃபர்டபுளாக குழந்தைங்க எல்லாமே ரீட் பண்ணுறாங்கன்னா அடுத்து நம்ம என்ன செட் ஆஃப் புக்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா கரெக்டான புக்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த லெவலுக்கு மீறி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த புக்ஸ் அவங்க படிக்க மாட்டாங்க. ஸோ கரெக்டாக அவங்க எந்த லெவலில் இருக்காங்க அப்படின்றத பார்த்து நம்ம அடுத்தடுத்து என்னென்ன புக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் உங்களுக்கு டோட்டலாக 3 செட்ஸ் ஆஃப் புக்ஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் அந்த ஆர்டர்லேயே நீங்கள் ஒரு செட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு செட் கம்ப்ளீட் பண்ணோன்னே செகண்ட் செட் ஆஃப் புக்ஸ் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரி நீங்களே பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த புக்கோட கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். உங்கள் குழந்தைங்க எந்த ஸ்டேஜ் ஆஃப் ரீடிங்கில் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால தான் நான் கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். பிகாஸ் ஒரு பேஜில் ஒரு சென்டென்ஸ் இருக்குமா, இல்லை ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்குமா, எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத கண்டென்ட் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் எல்லா புக்ஸையுமே கண்டென்ட் ஃபுல்லாக நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் செட் ஆல் செட் டு ரீட். இதில் லெவல் 1 புக். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 புக் இருக்குது. இந்த புக் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வவல்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வச்சு நிறையா வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அடுத்தது ஷார்ட் இ, ஷார்ட் ஐ, ஷார்ட் ஓ, ஷார்ட் யூ, அண்ட் லாஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா எல்லா அந்த 5 சவுண்ட்ஸுமே சேர்ந்து மிக்ஸ்டப் ஆகி அந்த ஸ்டோரி இருக்கும். இப்போ இந்த புக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புக் த கேட் அண்ட் த ரேட். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இந்த பேஜஸ் எல்லாமே உள்ளே ஆயில் பேப்பர் தான். அண்ட் நிறைய பிரைட் பிக்சர்ஸ் இருக்குது. 1 சென்டென்சஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். 1 or 2 லைன்ஸ், அதாவது சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் இருக்கும். இந்த புக்கில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேர்ட்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று, இந்த ஸ்டோரிஸில் குழந்தைங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸும் இருக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஓர் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே அந்த சவுண்டு இது வரைக்கும் நீங்கள் சொல்லித்தரல அப்படின்னாலும் தட்ஸ் ஓகே. மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ட் ட்ரிக்கி வேர்ட்ஸ் ஒரு பேஜ்லேயுமே ட்ரிக்கி வேர்ட்ஸும் இருக்கும். இந்த வேர்ட்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அவங்களே ட்ரை பண்ணலாம் ரீட் பண்ணுறதுக்கு. சப்போஸ் இன்கேஸ் அவங்களுக்கு தெரியலனா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு வாட்டி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த வாட்டி அவங்க ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ரீட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸு அந்த பிக்சர் அழகாக இல்லுஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க சென்டென்ஸ் படிக்கும்போது அந்த பிக்சர் பார்த்தாலே அவங்களுக்கு அந்த சென்டென்ஸோட மீனிங்கும் அவங்களுக்கு புரியும். இப்போ தே சாட் ஆன் அ மேட் அண்ட் ஏட் பிரெட் அண்ட் ஜாம். அவங்க இங்கே உட்காந்து அந்த பிரெட் அண்ட் ஜாம் சாப்பிட்றாங்க அப்படின்றது தான். ஸோ அழகாக அந்த பிக்சரையும் அவங்க இல்லுஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு படிக்கும்போது அதை ரிலேட் பண்ணி அவங்க மீனிங்கையும் புரிஞ்சுப்பாங்க. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ் பற்றி நம்ம வரி பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் ரீட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நிறைய வேர்ட்ஸும் அவங்க மீனிங்கும் கற்றுப்பாங்க. ஸோ அவே அப்படின்னா என்ன, விண்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸ்க்குமே அவங்களுக்கு மீனிங் புரிய ஆரம்பிக்கும். எல்லா பேஜஸ்லேயுமே ஒரு சென்டென்சஸ் தான் இருக்குது மேக்ஸிமம். ஸோ இந்த செட்டில் எல்லா புக்ஸுமே இதே பேட்டர்னில் தான் இருக்க போது. அந்த சவுண்ட்ஸ் மட்டும்தான் மாறும். இந்த 6 புக்ஸுமே நீங்கள் செட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை ஒரு புக்கும் நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன ஸ்டோரி நேம் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த டைட்டில் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தனித்தனியாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். The cat and the rat, The little red egg, Tim and the magical bin, Bob and the funny log, Fun under the sun, Dan gets a pet. இந்த 6 புக்குமே டோட்டலாக செட்டாக நீங்கள் ஒரே செட்டாக வாங்கினீங்கன்னா இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 500 சம்திங். அண்ட் ஒரு புக்காக வாங்கினீங்கன்னா சில புக்ஸ் 80 rupees, இல்லை சில புக்ஸ் 90 rupees அந்த மாதிரி காஸ்ட் வருது. நான் செட்டோட லிங்க்கும் நான் தரேன், இண்டிவிஜுவலோட புக்ஸும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன்.
அந்த புக்ஸ் குழந்தைங்க நல்லா இண்டிபெண்ட்டாக ரீட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டிய செட் ஆஃப் புக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஆல் செட் டு ரீட் லெவல் 1 புக்ஸ் தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு வந்து லாங் வவல் சவுண்ட்ஸ் வச்சு நிறையா வேர்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து போன், டோட்டோ, அந்த AEIOU அந்த சவுண்ட்ஸ் வச்சு நிறையா வேர்ட்ஸ் வந்து இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ ட்ரீ, சவுண்ட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் லாஸ்ட் பேஜில் வொக்காபுலரி அந்த மீனிங்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. சில வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரியல அப்படின்னா அதையும் வந்து பார்த்துக்கலாம். இதில் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து லாங் சவுண்ட்ஸ் வச்சு நிறையா வேர்ட்ஸ் இருக்குது. நிறைய டயக்ராஃப்ஸ், ஆல்டர்னேட்டிவ் சவுண்ட்ஸ் அது எல்லாமே வச்சு இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இந்த புக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் பாருங்கள் ஒரு சென்டென்ஸ் தான் இருக்குது, சிம்பிளாக தான் இருக்கும் சென்டென்ஸ். ஸோ ஈஸியாக குழந்தைங்க ரீட் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் இதுலேயும் அந்த பிக்சர் இல்லுஸ்ட்ரேஷன் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஹி லுக்ட் அண்டர் த கார்பெட் அப்படின்னா அதை பார்த்தே வந்து அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த சென்டென்ஸை. இதில் இருக்க டைட்டில்ஸையும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதையும் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டோட்டோ அண்ட் ஹிஸ் போன், ஃபூட்டி அண்ட் ஹிஸ் ஷூஸ், டீனா ஃபைண்ட்ஸ் அ காயின், ஜூனோ கெட்ஸ் லாஸ்ட், கோகோ அண்ட் மோமோ ப்ளே ஹைட் அண்ட் சீக், ஹஹா அண்ட் ஹி ஹாவ் ஃபன். ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே நீங்களும் வந்து ரீட் அலவுட் பண்ணலாம். இப்போ 3 இயர்ஸ் குழந்தைங்களுக்குலேருந்தே வந்து நீங்கள் ரீட் அலவுட் பண்ணலாம். நீங்கள் ரீட் அலவுட் பண்ணும்போது நிறைய நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டு எப்படி புக் ரீட் பண்ணணும் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டோட்டோ வாஸ் லுக்கிங் ஃபார் ஹிஸ் போன் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா வேர் இஸ் டோட்டோ, ஹூ இஸ் டோட்டோ, அந்த மாதிரிலாம் வந்து அந்த WH கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ தட் அவங்க வந்து இதை பாயிண்ட் பண்ணலாம் அந்த டாகோட நேம். ஸோ வாட் இஸ் த டாக்ஸ் நேம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ டோட்டோ, ஸோ வாட் ஹீ இஸ் டூயிங் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் படித்த சென்டென்ஸ் வச்சு ரிலேட் பண்ணி அவங்களால வந்து சொல்ல முடியும். செட் 2 புக்ஸ் நம்ம வந்து கொடுத்து அவங்க அழகாக நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து நம்ம என்ன புக்ஸ் ஆஃப் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் 3 இந்த புக்ஸ் கொடுக்கலாம். இந்த புக்ஸ்லேயும் வந்து லெவல் ப்ரீகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதை விட கொஞ்சம் இது வந்து காம்ப்ளிகேட்டடாக கொஞ்சம் சென்டென்சஸ்லாம் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை செட் 3 நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 லெட்டர் வேர்ட்ஸ், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 லெட்டர் வேர்ட்ஸ் நிறையா கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்ஸ் கம்ப்ளீட்டாகவே 3 லெட்டர் வேர்ட்ஸ் தான் நிறையா கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது போக நிறையா பெரிய வேர்ட்ஸும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கபோர்ட், லிவ்ஸ் அண்ட் எல்லாமே இதில் வந்து எல்லா சவுண்ட்ஸுமே கவர் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா இதை வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக அவங்க படிப்பாங்க. சரி, இந்த புக்ஸில் நிறைய 3 லெட்டர் வேர்ட்ஸ், ட்ரிக்கி வேர்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணி 3 லெட்டர் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் சைட் வேர்ட்ஸ் என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நேமிங் வேர்ட்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதும் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. மேட்சிங், ஸ்பெல்லிங்க்கு, கலரிங் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 சென்டென்சஸ் வந்து கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த புக்ஸில் ஒரு சென்டென்ஸ் தான் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 3 or 5 to 6 லைன்ஸ் கிட்ட ஒவ்வொரு பேஜ்லையுமே இருக்குது. அண்ட் இந்த புக்ஸ்லேயும் இது டோட்டலாக இது செட்டாக 6 புக்ஸ் டோட்டலாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக செட்டாகவே வருது. இதை நீங்கள் தனித்தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டைட்டில்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். த சர்ப்ரைஸ் பார்ட்டி, டைம் டு சிங், ஃபன் வித் கிராண்ட்மா, டைம் ஃபார் அ ஹாலிடே, அண்டர் த சீ, டைம் டு பேக். காட்டினது எல்லாமே நீங்கள் செட்டாக பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் ஃபைன், இல்லை நீங்கள் தனித்தனியாக நான் ஒரு புக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த டைட்டில்ஸில் இப்போ சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீ கிரியேச்சர்ஸ் பற்றி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த அண்டர் த சீ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்த எல்லா 3 செட்ஸ் ஆஃப் புக்ஸ்லையுமே அந்த டைட்டில் வச்சு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அனிமல்ஸ் பிடிக்கும் அப்படின்னா அந்த டாக் வச்சு இருக்கிற ஸ்டோரிஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அந்த மாதிரி. ஸோ அந்த இப்போ பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பிடிக்கும் அப்படின்னா இந்த டைட்டில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குக்கிங் வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா டைம் டு பேக் இந்த டைட்டில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த புக்ஸ் எல்லாமே நான் செட்டோட லிங்க்கும் தரேன் அண்ட் தனித்தனியாக ஒரு புக்கோட லிங்க்கும் நான் தரேன். நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.